நாளைக்கு 7000 அடிகள் நடப்பது இதய நோய், நீரிழிவு நோய், டெமென்ஷியா அல்லது மனசோர்வு காரணமாக ஏற்படும் ஆரம்பகால மரண அபாயத்தை குறைக்கும் என்று ஒரு புதிய உலகளாவிய ஆய்வு காட்டுகிறது. பல ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு 10,000 அடிகள் நடப்பது நல்ல ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. ஆனால் தி லான்செட் பப்ளிக் ஹெல்த் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு பெரிய புதிய ஆய்வு இதய நோய் மற்றும் நீரிழிவு நோய் முதல் டிமென்ஷியா மற்றும் மனசோர்வு வரை பலவிதமான கடுமையான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்க 7000 தினசரி அடிகள் போதுமானது என்று கூறுகிறது. உங்கள் அடி எண்ணிக்கையை அதிகரிப்பது உங்கள் ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராய உலகெங்கிலும் இருந்து பங்கேற்பாளர்களை 35க்கும் மேற்பட்ட குழுக்களாக பிரித்து 57 ஆய்வுகளை நடத்தி ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பாய்வு செய்தனர். அதிகமாக நடப்பது சிறந்த சுகாதார விளைவுகளுடன் தொடர்ந்து இணைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். ஆனால் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் ஒரு நாளைக்கு சுமார் 7000 அடிகள் நடந்தாலே அகால மரண அபாயத்தை குறைக்க முடியும் என்று தெரிய வந்தது. அதாவது 7000 அடிகள் நடந்தால் இதய நோய் வருவதற்கான ஆபத்து 25% குறைவு, இதய நோயால் இறக்கும் ஆபத்து 47% குறைவு, புற்றுநோயால் இறப்பதற்கான ஆபத்து 37% குறைவு, டெமென்ஷியா வருவதற்கான ஆபத்து 38% குறைவு, மனசோர்வு அறிகுறிகளின் ஆபத்து 22% குறைவு, வகை 2 நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து 14% குறைக்க முடியும். எனவே ஆரோக்கியத்திற்காக இனி 10,000 அடிகளை அடைய வேண்டிய அவசியமில்லை என்பதையும் தரவு காட்டுகிறது. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி உலகளவில் 3 பெரியவர்களில் ஒருவருக்கு போதுமான உடற்பயிற்சி கிடைப்பதில்லை. அந்த இயக்கமின்மை மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட 8% வரை தொற்றாத நோய்களுடன் தொடர்புடையது. இது சுகாதார பராமரிப்புக்கு பில்லியன் கணக்கான செலவுகளை ஏற்படுத்துகிறது மற்றும் உற்பத்தி திறனை இழக்கிறது. நடைப்பயிற்சி என்பது எளிமையான ஒன்றாகும் மற்றும் மிகவும் அணுகக்கூடிய செயல்பாட்டு வடிவங்கள் ஆகும். உங்களுக்கு ஜிம் உறுப்பினர் அல்லது ஆடம்பரமான உபகரணங்கள் தேவையில்லை. ஒரு ஜோடி வசதியான காலணிகள் மற்றும் நாள் முழுவதும் அதிகமாக நடக்கலாம் என்ற எண்ணம் இருந்தால் போதும்.